இது என்ன தாவேக்கா ஆட்சியா இல்ல சோஃபா மாடல் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் கண்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம மக்களுக்காக பேசியிருக்காரு இப்பதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். இது என்னடா மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட ஆட்சியை குறை சொல்றதுக்காக பக்காவா பிளான் போட்டு திமுக போட்ட நாடகம் என்ன. அர்ச்சகருக்கே விபூதி அடிச்சிருக்காரு தாவேக்காவோட அமைச்சர் அவர்கள். ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு சனாதானத்தை பத்தி பேசியிருக்காரு. அது சரியா தப்பா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் கிழமை வந்துட்டு தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது வரைக்குமே போன முறை ஆட்சியில இருந்த திமுக வந்து அவங்களோட ஆட்சியில நடக்கும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பொறுமையா இருந்தாங்க. எதை பத்தியுமே பேசல. 2 வயசு குழந்தை வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குச்சு, அப்ப வந்து எதுவுமே பேசல. 71 வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, அப்பெல்லாம் வந்துட்டு எதுக்குமே வாயை திறக்கல. ஆனா நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் வந்துட்டு பயங்கரமா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தாவேக்காவுல என்ன நடந்தாலும் சரி அதை உடனே எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் வந்து சரியா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த சென்னை கோடம்பாக்கத்துல நேத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையன். அவனுக்கு ஒரு 3 நாய்ங்க, அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அவனை வந்து வற்புறுத்தி மது அருந்த வச்சு செக்சுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சா ஆண்களுக்கே வந்து தனியா பாதுகாப்பு கொடுக்கணும் போல. பெண்களுக்கு ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு இருக்க மாதிரி ஆண்களுக்கும் தயவு செஞ்சு ஏதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஒரு நிலைமையில தான் வந்துட்டு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இத பத்தி தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரியில வாக்கிங் போயிட்டு இருந்த 61 வயசு மூதாட்டி அவங்கள வந்து 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கேட்கிறாருல, அதை வந்து நான் தப்பு சொல்லல. ஆனா உங்களோட ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்க ஏன் அதை பத்தி பேசல அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கேள்வி. இன்னொரு விஷயம் நீங்க வந்து கேட்கலாம், நீ ஏன்டா தாவேக்காவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து முட்டெல்லாம் கொடுக்க கிடையாது. அவங்களோட ஆட்சி வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு தாவேக்காவோட ஆட்சி வந்து வந்திருக்கு. இது ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்துமே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு முறை உதயநிதி அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த குறுகிய காலம் எவ்வளோ 115ல இருந்து 120 நாள் வந்து குறுகிய காலமா, அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட அவரு இப்ப தாவேக்கா ஆட்சி வந்து 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துல ஒரு போலீஸுக்கு வந்து எலும்பு முறிவு ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் ஆளுங்கட்சியோட சைடுல இருக்க தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? யாரோ ஒருத்தவங்களா சொல்ல கிடையாது, போலீஸே அவங்க சைடுல இருந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. கும்பகோணத்துல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேக்கா காரங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, பேனர்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அங்க அது சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் ரோட்ல இருக்கும்போது அது வந்து ரொம்பவே இடைஞ்சலா இருக்கு, சோ அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை ஆயிருக்கு. இவரு சொன்ன மாதிரி அந்த போலீஸுக்கு வந்து ஏதோ எலும்பு முறிவோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்க கிடையாது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து எந்த கட்சியை சார்ந்தவங்களுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மைக்கு புறம்பானது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே, உண்மைக்கு புறம்பானது அப்படின்னா அது வந்து போங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பங்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் வந்துட்டு திமுகவோட ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உதயநிதி அவர்கள் வந்துட்டு இவ்வளவு பொறுப்பா இருக்கும்போது அவங்களோட ஆட்சியில இந்த தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து என்ன லட்சணத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. திமுக வந்து 2021ல ஆட்சியில இருந்தாங்கல்ல, அங்க எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தெரியுங்களா? 2000 கேஸ் நடந்திருக்கு. போக்சோ கேஸ் பாத்தீங்கன்னா 25,000 இருக்கு. இந்த திருட்டு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 80,000க்கு மேல நடந்திருக்கு. இந்த போதைப் பொருள் கடத்தல் அது ஒரு 40,000க்கு மேல இருக்கு. 5 லட்சத்துக்கு மேல கடனை வாங்கி வச்சு போயிட்டீங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு எதுவுமே வாயை திறக்கல. நான் எதிர்கட்சியா இருந்தாதான் வந்துட்டு தீவிரமா செயல்படுவேன் அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதுதான் வந்து கண்டிப்பா நடக்கும். சரி, ஓகே, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் திமுக வந்து எவ்வளவு எச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவங்களே ஆளை செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு விஷயம், ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த கரண்ட் கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து உண்மைதான். ஆனா இவங்களே ஃபேக்கா ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களோட எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியல, நாங்க யாருகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு திமுகவோட ஊபிஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? யாரு வந்து வேட்பாளர் அப்படிங்கறதே தெரியாம ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் இது வேணும், நல்லா சாகுங்கடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ யோசிச்சு பாருங்க இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இவங்க ஆட்சியில இருந்தா மக்கள் வந்து நல்லா இருக்கணுமா? இவங்க ஆட்சியில இல்ல அப்படின்னா மக்கள் வந்து எக்கேடு வேணா கெட்டு போகலாமா? முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாத்துங்கடா. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பக்ரீத்துக்காக எல்லாருமே வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து பஸ் வந்து சரியா வரல,
ரிசர்வேஷன் புக் பண்ணோம், அந்த பஸ்ஸுமே கூட லேட்டா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அதுவுமே வந்துட்டு திமுகவால செட் பண்ண ஒரு ஆள் தான். இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா ஓல்வோ பஸ் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மூலமா இயங்குற ஒரு விஷயம் தான். அதை வந்து முன்னால முதல்வரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சாங்க. இத பத்தின ஒரு அரசியல் தெளிவு அப்படிங்கிறது தாவேகாவோட போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இதை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா எப்படா ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஏகப்பட்ட பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுத்துட கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. சரி, ஓகே, போக்குவரத்து துறை அமைச்சரா தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி இருக்காரு தெரியுங்களா? அவர் பண்ண சம்பவம் தான் வந்து தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுக்காக ஏன் ஒரு பிராமணருக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கறத கொடுக்க கூடாதா? இதை நீங்க ஏன் இப்படி சாதி பார்த்து பிரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. அவர் வந்து ஒரு நல்ல படிச்ச ஒரு இளைஞர். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த திருச்செந்தூர்ல வந்துட்டு சாமியை பாக்குறதுக்கு இந்த விஐபி லைன் இருக்குல்ல, அங்க போய் சாமியை பாக்குறதுக்கு அவர் வந்து நான் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது இல்லாம நார்மலா சாமியை போய் பாக்குற மாதிரி போயிருக்காரு. அங்க இருக்க அர்ச்சகர்கள் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. சரி, ஓகேன்னு இவருமே வந்து ஜிபே பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒன்னு எழுத சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா நாங்க வந்து இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்துட்டு திமுகவோட ஊபிஸ்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஏற்கனவே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினவங்கள நீங்க வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா இப்போ உங்களோட இது அப்படிங்கிற அந்த சாதி இதனால நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் எழுத விட்டுட்டு இப்படி அனுப்பிடுவீங்க அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரையுமே வந்துட்டு சமமா பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரமேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்த லெட்டரை வந்து எழுதுனதோட விட்டுற மாட்டோம், அவங்க மேல கூடிய சீக்கிரத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுறாங்க. எங்கடா குறை கண்டுபிடிக்கிறது, எப்படா இவங்களை போட்டு விமர்சனம் பண்றது, அதை மட்டும் தான் வந்து யோசிக்கிறாங்க. சோ தயவு செஞ்சு அதை வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சனாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து நம்மளோட வாழ்வியல் முறை. நம்மள வந்து சின்ன வயசுல அம்மா அப்பா வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா அவங்கள நம்ம வந்து கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கறது தான் வந்து சனாதானம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம வந்து சனாதானத்துல தான் சொல்லுது அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து நம்மளோட கடமை. ஏன்னா நம்மள சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்ட நம்ம அம்மா அப்பாக்களை வந்துட்டு கடவுள் மாதிரி எல்லாம் பாத்துக்க கூடாது. ஏன்னா அவங்களே வந்துட்டு நமக்கு கடவுள் தான். சோ இது வந்து சனாதானம் அப்படிங்கறத வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் சனாதானம் அப்படிங்கிறது என்னன்னா, இவன் தான் மேல இவன் தான் கீழே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இல்லாம இங்க எல்லாருமே வந்து சமமா பார்க்கப்படணும். அப்பம் பார்த்த வேலையை தான் வந்து புள்ளையே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நாங்க வந்துட்டு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சனாதானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நானும் கூட தெரிஞ்சுப்பேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தாவேகாவோட ஆட்சியில அவங்களோட அமைச்சர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.